வணக்கம் நண்பர்களே. 2025 புது வருஷம் வரப்போகுதுங்க. ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் கோல் செட் பண்ணி ரெசல்யூஷன் எடுத்து அதை சரியா அச்சீவ் பண்ண முடியாம கைவிட்டிருக்கீங்களா? இந்த வீடியோல ஒரு வருஷத்துக்கான முக்கியமான கோலை செட் பண்றதோட இல்லாம அந்த கோல் அச்சீவபிளா இருக்கிற மாதிரி எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாங்க. கோல்ஸ், இலக்குகள் ரொம்பவே முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இல்லைன்னா நடுக்கடல்ல கரை தெரியாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிற கப்பல் மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். ஒரு இலக்கு உங்க வாழ்க்கைக்கு தெளிவையும் சரியான வழியையும் உங்கள் கனவுகளை அடைவதற்கான மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஒரு கோலை வருஷத்துடைய ஆரம்பத்துல சரியா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா வருஷத்துடைய முடிவுல அந்த இலக்கை அடைஞ்சிருப்போமான்னு கேட்டா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் நம்மளுடைய கோல்ஸை டிஃபைன் பண்ணும்போது சரியான அளவீடுகள் இல்லாமைதான். ஒரு நல்ல கோலுக்கு 5 அளவீடுகள் கொடுக்கணும். அந்த 5 அளவீடுகளும் உங்க கோலுக்கு சரியா வந்துடுச்சுன்னா உங்க இலக்குகளை ஈஸியா அடைஞ்சிடலாம். இந்த 5 அளவீடுகளை SMART ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கான டெஃபனிஷன் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக், உங்க இலக்கு தெளிவானதாகவும் சரியாக வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்கணும். உதாரணமா, நான் பணத்தை சேமிக்கணும்னு கோல் செட் பண்றதுக்கு பதிலா நான் டிசம்பர் 2025க்குள்ள 1 லட்சம் சேமிக்கணும் அப்படின்னு உங்க கோலை செட் பண்ணுங்க. இதுல ஒரு தெளிவும் வரையறையும் இருக்கும். மெஷரபிள், உங்க இலக்கு ஈஸியா ட்ராக் பண்ணக்கூடியதா இருக்கணும். உதாரணமா, ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 8500 சேவ் பண்ணா என்னால டிசம்பர் 2025க்குள்ள 1 லட்சம் ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அளவீடு இருக்கணும். அச்சீவபிள், உங்க இலக்கு அடையக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய திறன்கள் மற்றும் வருவாய்க்கு உட்பட்டதா இருக்கணும். உதாரணமா, 2025ஆம் வருஷம் நான் ரூபாய் 1 லட்சம் சேமிக்கணும்னு சொன்னா என்னுடைய மாத வருவாய் குறைந்தபட்சம் 30,000 ரூபாயா இருக்கணும். அப்பதான் என்னால அதை அச்சீவ் பண்ண முடியும். இதுவே மாதம் 10,000 தான் என்னுடைய வருமானம்னா என்னுடைய செலவுகள்லாம் போக 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி கால அளவை நீட்டிக்கலாம், இல்ல இலக்கு தொகையை குறைக்கணும். ரெலவெண்ட், உங்க கோல் உங்க வாழ்க்கைக்கோ உங்க தொழிலுக்கோ உங்க குடும்பத்துக்கோ தொடர்புடையதா இருக்கணும். உதாரணமா, ஒரு வருஷத்துல 1 லட்சம் பணம் சேமிக்க போறேன். அந்த பணத்துல சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல முதலீடு செய்ய போறேன். இந்த மாதிரி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கங்க. டைம் பவுண்ட், உங்க இலக்கை அடையிறதுக்கு ஒரு டெட்லைன், அதாவது காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். டெட்லைன் இல்லைனா உங்க கோல் முழுமை பெறாது. உதாரணமா, நான் 2025 ஜனவரியில இருந்து சேமிக்க தொடங்க போறேன், ரூபாய் 1 லட்சம் சேமிக்க போறேன்னு மட்டும் கோல் செட் பண்ணீங்கன்னா இந்த கோலுக்கு ஒரு முடிவு கிடையாது, டெட்லைன் கிடையாது. அப்ப உங்க மனம் நாள் போக்குல சேமிப்புல இருந்து விலகி செலவுகளுக்கு பிரியாரிட்டி கொடுக்க தொடங்கிடும். இதுவே டிசம்பர் 31, 2025க்குள்ள நான் 1 லட்சம் சேவ் பண்ண போறேன்னு கோல் செட் பண்ணீங்கன்னா, அதாவது காலக்கெடுவை நிர்ணயம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களது மனம் அதற்கான ஒரு கவனிப்பிலேயே இருக்கும். ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அதை செட் பண்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல் விஷயம், ரெஃப்ளெக்ட் ஆன் 2024. 2025க்கான இலக்குகளுக்கு போறதுக்கு முன்னாடி 2024ஆம் வருஷத்தை நீங்க மதிப்பீடு செய்யணும். 2024ல எது நல்லா போச்சு, எது சரியா போகல, ஏன் சரியா போகல, இது மாதிரி ஒரு மதிப்பீடு செஞ்சீங்கன்னா நீங்க இப்ப என்ன லெவல்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவதா, ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். உங்களுடைய கோல்ஸை நீங்க மனசுல வச்சுக்கிறதுக்கு பதிலா அதை உங்க டைரியிலையோ இல்ல உங்க டேபிள் முன்னாடி இருக்கிற போர்டுலையோ ஸ்டிக்கி நோட்ஸ்லயோ எழுதுங்க. எழுத்துப்பூர்வமான இலக்குகளுடைய வெற்றி 30% அதிகம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. மூன்றாவதா, பிரேக் கோல்ஸ் இன்டு ஸ்மாலர் டாஸ்க்ஸ். உங்களுடைய இலக்குகளை சிறிய செயல்களாக வகுத்து கொள்ளுங்கள். உதாரணமா, 2025ல 10 கிலோ எடை குறைக்கணும்னு உங்களுடைய கோலா இருந்தா அந்த இலக்கை மாதம் 1 கிலோ எடை குறைப்பது என நிர்ணயித்துக் கொள்ளலாம். நான்காவதா, பிரியாரிட்டைஸ் யுவர் கோல்ஸ். உங்களுடைய வருடத்திற்கான இலக்குகள் 10 இருந்தாலும் அந்த 10 இலக்குல 2 அல்லது 3 இலக்குகளை நீங்க அடையிறப்ப அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இலக்குகள் எதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஸ்மார்ட் கோல்ஸ் எப்படி செட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்ப கோல் செட்டிங்ல இருக்கிற காமன் மிஸ்டேக்ஸ், அதாவது பொதுவா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் தவறு, செட்டிங் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ். உண்மைத்தன்மை இல்லாத கோல்ஸை செட் பண்றது. உதாரணமா, 2024ல நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு சாதாரண ஊழியரா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 2025ல அந்த நிறுவனத்துக்கே தலைவர் ஆகணும் அப்படின்னு கோல் செட் பண்றது. இன்னொரு உதாரணம்,
2024ல உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு. 2025 முடியறதுக்குள்ள இதை 100 கோடி ஆக்குவேன்னு கோல் செட் பண்றது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பிராக்டிக்கலா நடக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இது மாதிரி கோல் செட் பண்ணக்கூடாது. இரண்டாவது தவறு பீயிங் வேக். உங்க இலக்குகள் தெளிவற்றதா இருக்கக்கூடாது. உதாரணமா 2025 டிசம்பர்ல நான் ஃபிட்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா இதுல தெளிவான ஒரு பிளான் இல்லை. எப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இதுவே நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் 30 நிமிஷம் உடல் பயிற்சி செஞ்சு 2025க்குள்ள என்னுடைய உடலை சரியான எடைக்கு கொண்டு வருவேன்னு கோல் செட் பண்ணலாம். இதுல ஒரு தெளிவான பிளான் இருக்கு. மூன்றாவது தவறு ஃபெயிலிங் டு ட்ராக் ப்ராக்ரஸ். இலக்கு நிர்ணயிக்கிறது சுலபங்க. ஆனா அந்த இலக்கை அடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண மறந்துடுவீங்க. நாட்கள் செல்ல செல்ல இலக்கையே கூட மறந்துடுவீங்க. அதனால உங்க செயல்களை கண்காணிக்கிறது நல்லது. நான்காவது தவறு ட்ரையிங் டு டூ டூ மச் அட் ஒன்ஸ். இது ரொம்பவே அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய தவறு. ஒரு கோலை செட் பண்ணிட்டு முதல் ஒரு மாதம் அதுக்காக நிறைய செயல்கள் செய்வாங்க. 2வது மாதம் சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜனவரி 1ஆம் தேதி ஜிம்ல ஜாயின் பண்ற 10 பேர்ல 8 பேர் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜிம் பக்கமே போக மாட்டாங்க. ஒரே நேரத்துல நிறைய செய்யணும்னு நினைக்கிறது உங்க மூளையை சோர்வடைய செய்து உங்கள் இலக்குகளின் மேல் வெறுப்பை உண்டாக்கும். இப்ப சொன்ன இந்த 4 தவறுகளும் உங்க கோல் செட்டிங்ல நடக்காம பாத்துக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோல ஸ்மார்ட் கோல்ஸ் பத்தி பார்த்தோம். 2025ஆம் வருஷத்துக்கான உங்களுடைய பெரிய இலக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. The journey of 1,000 miles begins with a single step. Start today and make 2025 your best year yet. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்னும் சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.